கிரிக்கெட் மேட்ச்சில் எப்படி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத அகைன் ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த YOLO 247 ஆப்பில் தான் நம்ம இந்த மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யார் டீம்னு பார்த்தீங்கன்னா இது 20 ஓவர் மேட்ச்சு. ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா வார். ஃபஸ்ட் நேமே நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா அதான் ஈஸியாக இருக்குது. ஃபுல் நேம் கொஞ்சம் நம்மளால் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது, ரோலிங் ஆகும். ஸோ அதனால் வார்ன்ற டீம் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்துட்டு க்ளூசர் அப்படின்ற ஒரு டீம் இருக்குது. ஸோ இந்த 2 டீமும் இப்போ ட்ரேட் பண்ண போகிறோம். 4 சம்திங்கில் இருந்துச்சு, இப்போது 3.15 குறைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் நான் பார்த்தேன், அதுக்குள்ளேயும் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மேட்ச்சில் நம்ம போடலாமா வேணாமா அப்படின்றத எங்கே கெஸ் பண்ணணும், எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேட்ச் டீட்டெயில் இருக்குல்ல, லைவ் ஸ்கோர், இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இங்கே என்ன ஆகுதுன்னா 13 ஓவருக்கு 99 ரன் அடிச்சிட்டாங்க, 4 விக்கெட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த சினாரியோவில் தான் இப்போ இருக்குது. அதனால் 4.30க்கு இப்போ மறுபடியும் வந்துருச்சு. இப்போ ஒரு விக்கெட் விழுந்துருச்சு, அதனால் மறுபடியும் 4.40க்கு ஏறிடுச்சு. 6ன்னு இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி 6 அடித்ததுனால தான் குறைஞ்சது. இப்போ அகைன் ஒரு விக்கெட் விழுவும் மறுபடியும் கூடிருச்சு 4.20க்கு. இப்போது இந்த 2 டீமுமே எந்த அளவுக்கு இவங்களை நம்பி போடலாமா, 2 பேருமே டஃப்பாக விளையாடுவாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பிளேயர்ஸோட நேம்லாம் இருக்கும், யார் என்ன விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த மேப் பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க, பால் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது, ஆஃப் சைடு, லெக் சைடு, ஸோ அந்த மாதிரி அன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்றத இங்கே விசுவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு இந்த விஷயத்தில் நாலேஜ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 80% இருக்காங்க ஒரு டீமு 60% இருக்காங்க. யார் 80% அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூசர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவன் தான் 80%. வார் அப்படின்ற டீம் வந்து 60% ஃபார்மில் இருக்காங்க இப்போ கரண்ட்டாக. 4 மேட்ச் வந்து 80% இருக்கிறவங்க வந்து வின் பண்ணியிருக்கான். இவங்க வந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச்சு தோற்றுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஈக்குவலாக டஃப்பாக விளையாடுற டீமாக தான் இருக்குது. ஏன்னா 80% 60% தான் டிஃப்ரென்ஸு இருக்குது. ஸோ கொஞ்சம் நெருக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் க்ளோஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச்சு ஒன் சைடாக போகிறத விட கொஞ்சம் க்ளோஸாக வரும். இப்போ ஒன் சைடாக போகும் அப்படின்னு எப்படி கெஸ் பண்ணலாம்னா, இங்கே 80% இருந்து இவன் வந்து 20% இருந்தான்னா அது ஒன் சைடாக தான் போகும், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். பட் ஆனால் இங்கே 60-80 இருக்குது, மேபி ட்ரை பண்ணலாம், ஜெயிக்கிறது கூட ட்ரை பண்ணலாம். நமக்கு அதுதான் முக்கியம். நமக்கு அவன் ஒரு மேட்ச், நம்ம ஒரு டீம் ஜெயிக்கிறத விட அவங்க ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ தான் அந்த பிட்வீன் கேப்பில் நம்மளால் இன்கம்மை அரைவல் பண்ணி எடுத்துக்க முடியும். இதெல்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே மேட்ச்சில் ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்றதை டிசிஷன் எடுக்கணும். அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வேஸ்ட்டு, ஐயோ அவசரப்பட்டு போட்டோமே அப்படின்னு தோணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லை எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. இப்போ 4.110 இருக்கா, இங்கே வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 13 ஓவர் நடக்குது, 100 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 10 ரன் 15 ரன் எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். 100 தான் அடிச்சிருக்காங்க, 5 விக்கெட் ஆகிருக்கு. மேபி அடுத்து இப்போ இன்னும் 7 ஓவருக்கு ஒரு 50 ரன் அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, அடிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 500 ட்ரேட் பண்ணலான்னு தோணுது எனக்கு. 500 போடுறோம் அப்படின்னா தாராளமாக போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, க்ளூசர் மேலே 1550 காமிக்குது இல்லையா. இப்போ இந்த டீம் ஜெயிச்சா நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். இன்கேஸ் தோத்துட்டாங்கன்னா நமக்கு மேலே போட்டிருக்கிற அந்த 500 லாஸ் ஆயிரும். நம்ம ஒன் சைடாக விட போகிறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் புக் செட் தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி அந்த புக் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 4.20 நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். இங்கே ப்ளேஸ் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இவன் வந்து இந்த 4.20 வந்து என்ன ஆகும்னா குறையணும். என்ன ப்ரைஸ்க்கு இவன் குறையும் பொழுது இந்த 130 பாயிண்டில் இருக்க மாதிரி இவன் வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு 500 இங்கே நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 100 ருபீஸ் போடுறேன், ஏன்னா நம்ப முடியாது இவங்கள. ஸோ இப்போ நான் ஒரு 100 ருபீஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 1000 கூட நம்ம வச்சுக்கலாம், 100ன்னு நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவுக்காக. இப்போ இந்த ப்ரைஸில் நான் ட்ரேட் பண்ணிட்டேன்.
இப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ரைஸ் வந்து குறையணும். 410ல் போட்டிருக்கோம். 410லேருந்து இவன் குறையணும். அப்போ இவன் குறையும் பொழுது இந்த வாரோட டீம் வந்து என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ரைஸு. இப்போது இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ 320 காமிக்குது இல்லையா, இதில் 50-50 நமக்கு வேணும். ஒரு 150 கிடச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம். இந்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 ப்ராஃபிட் வந்து நல்ல அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் இப்போது என்ன ஆச்சுன்னா இங்கே கீழே இருக்கிற 320லேருந்து அங்கே மேலே இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு 220 வந்து மாற்றிருக்கேன். ஸோ இப்போது 220 மேலே மாற்றினதுனால 200 மேலே மாற்றினதுனால கீழே வந்து 120 இருக்குது. இங்கே 320ல் இருந்ததில் 120 இங்கே கீழே வச்சுட்டு மேலே இருக்கிறவன் மேலே 200 மாற்றி விட்ருக்கேன். ஸோ இப்போது இப்படி மாற்றி விடும்போது இந்த ப்ரைஸுக்கு 38 ரூபா லாஸ் காமிக்குது. எது 31 ப்ரைஸுக்கு. இப்போ இதுவே இந்த ப்ரைஸ்க்குலாம் இன்னும் இந்த ப்ரைஸ் கூடிச்சு அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் காமிக்கிறதுல பேக்கில் தான் நம்ம எப்போவும் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்கில் இந்த 1.46 இந்த மாதிரி ரேஞ்சு வந்துச்சு, இல்லை 150 வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஏறி வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கனக்குள்ளே ப்ளேஸ் பெட்டு கொடுத்துட்டோம்னா ஈக்குவலாக வந்துடும். ஸோ இந்த ரேட் இங்கே குறையும் பொழுது இங்கே வந்து கூட ஆரம்பிச்சிருவோம். ஸோ நமக்கு அந்த கூடி வரும்பொழுது தான் கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் வந்தோடனே ப்ளேஸ் பெட்டு கொடுத்துடணும். ஸோ இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா எப்போவும் சொல்கிறது தான், சின்ன அமௌண்ட்டை போட்டு சின்ன அமௌண்ட்டை எடுக்கலாம். பெரிய அமௌண்ட்டுக்கு ஆசைப்படாதீங்க. அதிகமாக லாஸ் ஆகாதீங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும் வீடியோ வேணால் அதுக்கு சாரி. ஏன்னா தெளிவாக சொல்லும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவசரமாக பேசினா கொஞ்சம் வேகமாக முடிஞ்சிடும். யாருமே மோஸ்ட்லி 3 மினிட்ஸ்க்கு மேலே பார்க்க மாட்டோம் வீடியோஸு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த பேக்லே அப்படின்றது நம்ம பேக்கில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ